திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு கருத்தரங்கம். இதில் வயசு வயசு என்னங்க? 78. எனக்கு நாங்கள் ஒரு 60+ தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 62 63 இருக்குமா நினைக்குன்னு. ஆனால் தோழர் தான் பேசும்போது 78ன்னு போட்டுவிட்டு போயிட்டார். இல்லை, நாங்கள் புலிகள் தலைவர் பிரபாகரன் உட்பட விடுதலை புலிகள் அமைப்பில் உள்ள எந்த புலிகளையும் நாங்கள் நேராக பார்த்ததில்லை. நாங்கள் பார்த்த ஒரே ஒரு புலி அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் தான். கண்டிப்பாக இதெல்லாம் மணி எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கும். நாங்கள் கல்லூரி படிக்கும் பொழுது, பள்ளி படிக்கும் பொழுது மணியனுடைய தோட்டத்தில் தான் அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு, புலிகள்லாம் அங்கே தான் பயிற்சி எடுத்தாங்க அப்படி நாங்கள் கல்லூரி படிக்கும் பொழுது இதெல்லாம் கிசுகிசுகளாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ பொதுவெளியில் பேச முடியாத காலகட்டங்கள், நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கி, அப்போ அது ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறமே அந்த ஒரு பேசும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். புலிகள் பற்றி பேசும் பொழுது நம்மளையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். அப்போ எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே 4 பசங்க உட்காந்து ஹஸ்கி வாய்ஸில் கிசுகிசுன்னு பேசும் பொழுதே நமக்கு அவ்வளவு பயம் இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் அங்கேருந்து புலிகளை கொண்டு வந்து 100 கணக்கில் தன்னுடைய தோட்டத்தில் தங்க வச்சு அவங்களுக்கான உணவுகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அவங்களுக்கான மற்ற பயிற்சிகளுக்கான, அது சொல்லலாமா என்னன்னு தெரியல, பயிற்சிகளுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுத்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுருக்காருனாக்கா எப்படி, என்ன தைரியம் இருந்திருக்கு அவருக்கு? நம்ம சினிமாவில் கூட ஒரு ஹீரோவுக்கு இப்படி ஒரு சீக்வன்ஸ் வைக்க முடியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆயுத குழு, ஆயுதமேந்தி போராடக்கூடிய ஒரு குழு, ஒரு அமைப்பு, அவங்களுக்கு முழு ஆதரவையும் அவங்களுக்கு பயிற்சிக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து தங்க வைத்து, நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த நாத்திகர் மாநாட்டுக்கு வரும்பொழுது தான் அந்த இடங்கள்லாம் நான் போய் பார்வையிட்டேன். அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு அவங்க பயிற்சி எடுத்த இடம், அந்த புல்லட்ஸ் பட்ட இடங்கள், அப்புறம் அந்த தண்ணீர் தொட்டி, அந்த இடங்கள்லாம் லாஸ்ட் டைம் வந்த பொழுது தான் நான் போய் பார்த்தேன். அங்கே இருந்த நினைவிடங்கள், ஒரு ராய்னு சொல்லிட்டு ஒரு தளபதி அவருக்கு வச்சிருக்கிற நினைவிடம். அப்போ இவ்வளவு நினைவிடங்கள் இருக்குது. ஒரு தளபதியை இங்கே புதைச்சிருக்காங்க, அதை இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருஷம் நினைவேந்தல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டங்கள் உலகம் எங்குமிருந்து அதுக்கான வீரவணக்கம் செலுத்துறதுக்கு வர்றாங்க. இவ்வளோ வேலைகளை ஒருத்தர் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை ஒன்று உட்காந்துக்கிட்டு நான் தான் புலி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. புலி நக்கினால செத்து போயிடும். அதெல்லாம் மானம் காக்க அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மண்டைக்காடு கலவரத்துக்கு காரணமாக இருந்த இலகணேசன் மண்டையை போட்டு விட்டார். அது என்னப்பா சொல்லும், இறந்து விட்டாரா? இறந்து விட்டார். அதற்கான ஆழ்ந்த மகிழ்ச்சியை, இது வருத்தங்க மன்னிக்கணும். ஏன்னா நம்ம யாருடைய இறப்பையும் நாம் கொண்டாடுவதில்லை, யூடியூபர்ஸ் ஒருபோதும் அதை அனுமதிப்பதும் இல்லை. அதனால் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய படிப்பிலையும் மண்ணள்ளி போட்ட இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன், ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இறந்ததில். அதனால் ஐயா அவர்கள் நீண்டோடு காலம் வாழ்ந்து இன்னும் பல பார்ப்பனர் அல்லாத SC ST BC MBC சாதியில் உள்ள அனைத்து மக்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பில் மண்ணள்ளி போட்டு போயிருக்கலாம். விரைவில் போய் சேர்ந்துட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. அந்த வருத்தத்தை இந்த மேடையில் பதிவு செஞ்சுக்க ஆசைப்பட்றேன். மானம் காக்க, மானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். நான் கிளாஸ் எடுக்கிறது மாதிரி இருக்கும், 2 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக போய்க்கலாம். ஏன்னா மானம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல வரணும். மானம், இந்த எந்திரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ரஜினிகாந்தோடைய படம். அதில் ஒரு பில்டிங் எரியும், ஒரு பொண்ணு அந்த எரிஞ்ச பில்டிங்லேருந்து கீழே வந்து விழுகும், ரஜினி போய் காப்பாற்றுவோம். அப்படி எரிஞ்சதில் அந்த பெண்ணினுடைய ஆடையெல்லாம் எரிஞ்சு போய் அவங்களுடைய உடலில் ஆடை இல்லாமல் இருப்பாங்க. உடனே அவங்க உடம்பெல்லாம் அப்படி கையில் பொத்துக்கிட்டு எதிர்த்தாப்புல லாரி வரும், வேகமாக ஓடி போய் லாரியில் மோதி அவங்க இறந்துருவாங்க. அப்போ ஆடை அப்படிங்கிறது தான் மானமா? அப்போ மானம் போச்சு, இனிமேல் நம்மளால் வாட முடியாது, பாடை அப்படிங்கிறதா மானம். அந்த சமூகம் அதான சொல்ல வருது. சரி, அப்போ ஆடை தான் மானம்னு வச்சுப்போம். நம்ம எல்லாரும் ஆடை அணிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரும் மானமுடையவர்கள்.
பெரியார் தானே சொல்றாரு, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு தானே சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாமே ஆடை அணிஞ்சிருக்கோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான சூழல் வரும் பொழுது அவங்க உயிரை வச்சுக்க கூடாது, ஏன்னா மானம் போயிருச்சுன்னு இந்த திரையுலகம், இந்த தமிழ் சமூகம் நமக்கு தான் சொல்ல வருது. வெளியில் போனோம்னாக்கா குடிச்சு விட்டு அம்புட்டு ஆம்பளை பயிலும் துணி இல்லாமல் தான் கிடக்கிறானுங்க. இப்போ எவனாவது இந்த மாதிரி ட்ரெயின்லையோ லாரியிலையோ பஸ்ஸுலையோ ஐயோ துணி விலகிருச்சு, ஐயோ நைட்டு முழுக்க துணி இல்லாமல் படுத்து கிடந்தோமா அப்படின்னு எவனாவது போய் பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ மோதி செத்த நிகழ்வை நீங்கள் நம்ம கேட்டிருக்கோமா அல்லது பார்த்துருக்கோமா? அப்போ அது மானம் இல்லைல்ல. அப்போ ஆடைங்கிறத மானம்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த நாட்டாமை படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். யாராவது ஒரு பொண்ணை போர்செட்டுக்குள்ளே அந்த நாட்டாமை சமூகத்தை சார்ந்தவங்க அல்லது பணம் படைத்த ஒருவர் இந்த போர்செட்டில் கூட்டு போய் அந்த பெண்ணை வந்து பாலியல் உள்ளுறவு செஞ்சிருவார். அதனால் மானம் போயிருச்சு அந்த பொண்ணுக்கு, இனிமேல் எப்படிப்பா வாழும்? அதனால் யார் மானத்தை பறிச்சாங்களோ அவனுக்கே அந்த பொண்ணை டெய்லி நீ ரேப் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டு வச்சிருது. அப்போ உடல் சார்ந்து இருக்கிறது தான் மானமா அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கலாம். பொள்ளாச்சியில் எக்கச்சக்கமான பெண்கள் பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க, அவங்க துன்புறுத்தப்பட்டாங்க, அந்த வீடியோக்கள் வந்துச்சு. அப்போ அந்த பெண்கள் மீது எல்லாருமே மானம் போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை தூற்றுதலும் ஏசுதலும் செஞ்சாங்க. அப்போ உடல் சார்ந்து தான் மானம் அப்படின்னாக்கா அந்த பெண்ணை எவ்வாறு தூட்டுகிறார்களோ அதே போல் அந்த ஆணையும் தூட்டிருக்கணும்ல. அப்போ அந்த ஆணும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான்ல. அப்போ அந்த பெண்ணுக்கு அதனால் மானம் போச்சுனாக்கா அப்போ ஆணுக்கும் மானம் போச்சுல்ல. அப்போ ஏன் ஆணை தூட்டுற மாட்டேங்கிறோம்? இவ்வளோ ஏன் இந்த அதான் அந்த குடியாரம் இருக்கானே அவெல்லாம் 7 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கான். இந்த அக்கா விஜயலட்சுமி 7 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கான். அப்போல்லாம் அவெல்லாம் மானம் இல்லாத ஒரு தானே நம்ம சொல்ல முடியும். ஒரு மானம் இல்லாத ஒரு மானக்கட்ட நாய் அப்படின்னு சொல்லணுமா? அப்போ உடல் சார்ந்துனாக்கா அந்த பெண்களுக்கு அந்த சம்பவத்தில் மானம் போச்சுனாக்கா அப்போ ஆண்களுக்கும் போயிருக்கணும்ல. அப்போ மானம்னா என்ன? மானம்னா நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், காலங்காலமாக அந்த ஊரில் நம்மளுடைய நம்மளுடைய செயல்பாடுகளை வைத்து, நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை வைத்து நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பழகிறோம், ஊரில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒன்று சேகரிச்சுக்கிட்டே வருவோம் ஊரில். அதுதான் நமக்கு மரியாதை கொடுக்கறது. ஊரில் போகும்போது வாங்க தோழர் வணக்கம் அப்படின்னாக்கா நம்ம சேகரித்து வச்ச மரியாதை, அதுதான் மானம் அப்படிங்கிறது. அந்த மானம் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சேகரித்து வச்சதுக்கு எதிராக நம்ம என்னென்னலாம் இந்த சமூகத்தில் பேசி வச்சுருக்கோமோ அதற்கு மாறாக செயல்படும் பொழுது நம்முடைய மானம் போகும். ஊரில் திருடாத அப்படின்னு சொல்லி பல வருஷமாக அந்த ஊரில் உள்ள மக்களையே திருடக்கூடாது என்று சொல்லி சொல்லி வளர்த்த ஒருவர் அவரே ஒரு நாள் போய் திருடிட்டாருனாக்கா அவருக்கு மானம் போச்சு இல்லை அன்னைக்கு. அப்போ அதான மானங்கிறது. அப்போ காலங்காலமாக நம்ம ஊருக்குள்ள என்னவாக இருக்கு, என்னவாக பேசுகிறோம், என்னவாக செயல்பாடு, அதை வச்சு தான் மானம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ அதுதான் மானம் அப்படிங்கிறது. அப்போ இந்த மானத்தை நம்முடைய மானத்தை இந்த மாதிரியான விஷயங்களில் காப்பாற்றினது யாரும் நம்ம பார்க்கணும். இந்த மானத்தை, தமிழர்களுடைய மானத்தை இங்கே இந்த மாதிரி இப்போ மானத்தை காப்பாற்றினவங்கள நம்ம காப்பாற்றி ஆகணும் இல்லைங்களா? நம்முடைய மானத்தை காப்பாற்றியார் தந்தை பெரியார் அவர்கள், நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர். அதே போன்று இப்போ தற்கால சமயத்தில் பார்த்தோம்னாக்கா அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள், ஆசிரியர் வீரமணி அவர்கள், அண்ணன் கு ராமகிருஷ்ணன், இன்னும் நிறைய தோழர்கள் இருக்காங்க. அப்போ நம்முடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய மானத்தை காப்பாற்றியவர்களே நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த மானம் அப்படிங்கிறது ஏதோ உடலில் இருக்கிறத மாதிரி நினச்சிட்டு சொல்கிறாங்கல்ல. ஒரு ஜாதிங்கிறது ஒன்று எடுத்துக்கிறாங்க, அதில் தான் என்னுடைய மானம் இருக்குது. என் சமூகத்தில் பிறந்த ஒரு பொண்ணு என்னுடைய தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தனுடைய ஆணை போய் காதலிக்குது, என்னுடைய மானம் போயிருச்சுப்பா, இதில் என்னுடைய மானம் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்போ அதுதான் மானமா? இப்போ ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் மானம் அடங்கியிருக்கா? அப்படி தானே கவினுடைய ஆணவ படுகொலை இங்கே நடத்தப்பட்டுச்சு. அப்போ என்னுடைய மானம் போயிருச்சு. ஒரு இடைநிலை சமூகத்தில் ஒரு ஓபிசியில் பிறந்தவன் தன்னுடைய மானம் போயிருச்சுன்னு நினைக்கிறான். அப்போ என்னவா நினைக்கிறானாக்கா, பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதியில் பிறந்ததால எனக்கு ஒரு மானம் இருக்குது. அந்த மானம் வேற ஒரு சமூகத்தில், ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்த பெண் அந்த ஆணை காதலிக்கும் பொழுது என்னுடைய மானம் போயிருச்சுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த இடைநிலை சமூகத்துக்கிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கோயில் நுழைவு போராட்டம் நிறைய நம்ம தோழர்கள் நிறைய பேசியிருப்பாங்க. இதில் இந்த கமுதி கோயில் நுழைவு போராட்டம், நாடார்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் அந்த ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மன்னர் வந்து சொல்கிறாரு. அதையொட்டி அங்கே 1897 கமுதி கோயிலில் அந்த தடையை மீறி நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயில் நுழைவு போராட்டம் பண்ணுறாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் வழக்காகுது. அது பிரிட்டிஷ் கவுன்சில் வரைக்கும் போகுது.
லண்டன் வரைக்கும் போயிட்டு அங்கே அந்த வழக்கை கொண்டு போய் வாதாடுறாங்க. இப்போ வழக்கை கொண்டு வாதாடும் பொழுது அங்கே 50 சாட்சிகள் சொல்லப்படுது. ஏறக்குறைய 50 சாட்சிகள் சொல்கிறாங்க. அதாவது இந்த கோவிலுக்குள்ளே நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் அங்கே வழக்கு. அதில் அந்த 50 சாட்சிகளில் ஒருத்தர் தான் நம்ம இந்த தமிழ் தாத்தான்னு ஒரு பீஸ் இருக்கும் பாருங்க, ஊவே சாமிநாத ஐயர். இந்த சாமிநாத ஐயர்னாலே நமக்கு பிரச்சனை தான் போல. என்னதுல இப்போ ஒரு சாமிநாத ஐயர் மாதிரி அப்போ ஒரு சாமிநாத ஐயர். இப்பையும் கோர்ட்டில் பிரச்சனை, அப்பையும் கோர்ட்டில் பிரச்சனை, எல்லாம் ஒன்று தான். இப்பையும் ஓபிசிக்கு தான் பிரச்சனை, அப்பையும் ஓபிசிக்கு தான் பிரச்சனை. அப்போ உள்ள சாமிநாத ஐயர் அங்கே போயிட்டு நாடார்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சாட்சி சொன்ன 50 முக்கியமான சாட்சிகளில் ஒரு முக்கியமான சாட்சி இந்த ஊவே சாமிநாத ஐயர். அப்போ கோவிலுக்குள்ள வரக்கூடாது இவர்கள், ஏன்னா இந்து மதத்தில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவங்க எப்படி கோவிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு சாட்சி சொன்னவர். அதை விட்டு தான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள்லாம் போகுது, தொடர்ந்து அதை விட்டு நிறைய போராட்டங்கள் போகுது. 1922 பெரியார் ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானம் என்னன்னா, இந்த படிச்சு காமிக்கிறேன் நான், இருங்க, சின்னதாக தான் இருக்கும். அது நாடார்குல மித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சமூகத்துக்காக வந்த பத்திரிகை அது. அந்த நாடார்குல மித்திரன்ல பெரியார் இதை ஒட்டி போட்ட தீர்மானம் அதில் வெளியே வந்திருக்கு. அதில் பெரியார் என்ன சொல்றாருன்னா, நாடார்கள் கோயிலுக்குள் பிரவேசிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கீழ்கண்ட தீர்மானம் விஷய ஆலோசனைக்கு வந்தது. தமிழ்நாட்டில் உள்ள சமூகத்தினர் பாண்டிய நாட்டில் உள்ள தேவாலயங்களில் பிரவேசிக்க ஒட்டாமல் ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை அமைதியான முறையில் கட்டுப்பாடு இருக்குமானால் அவைகளை மாற்றவும், சட்டங்களை மாற்றவும் உடனே முயன்று அதற்கான முடிவு எடுக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நான் வெளியிடுகிறேன். இத்தீர்மானத்தை அது போட்டிருக்காங்க. போட்டு தீர்மானத்தை ஸ்ரீமான் வி ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் சாதியின் பேரை விட்டு சேர்த்து போட்டிருக்காங்க. 1922 பெரியார் இதையொட்டி நாடார்கள் கோயில் நுழை செய்ய வேண்டும் என்று அவர் போட்ட தீர்மானம் அது. இப்போ இந்த தீர்மானம் போடும்பொழுது இந்த தீர்மானத்தை யார் எதிர்க்கிறாருனாக்கா வைத்தியநாத ஐயர். எப்படி சாமிநாத ஐயர் அங்கே போய் எதிர்த்தாரோ அதே மாதிரி இங்கே இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறது யாருனாக்கா வைத்தியநாத ஐயர். அப்போ இந்த இடைநிலை சமூகத்தை இன்னைக்கு இடைநிலை சமூகத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொல்லப்படுகிற பட்டியல் சமூகத்தில் உள்ள பெண்களை காதலிப்பதனால் என்னுடைய மானம் போய்விட்டது, என்னுடைய மானத்தை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னா, அன்னைக்கு கோவில் நுழைவு என்பதே இந்த குறிப்பிட்ட இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் தீண்டத்தகாத சமூகமாக இருந்து உள்ளே நுழைவதற்கு யார் தடை போடுறானாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஊவே சாமிநாத ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் இதற்கான தடையை போடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஐயர்கள் இந்த தடைக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த நாடார் சமூகத்துக்கு கமுதியில் உள்ள கோயில் நுழை மாதிரி தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் மாறு சிலை அணிய முடியாது. எங்கனாக்கா கேரளாவில் எப்படி அணியணும்னாக்கா தங்களுடைய மார்பகங்களை வெளியில் தெரியும் மாதிரி அவங்க ஆடை அணியக்கூடாது, வெளியில் தெரியும் மாதிரி தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி முட்டிக்காலுக்கு கீழே தான் கீழாடை அணிய வேண்டும். இந்த சட்டம் எப்போ வருதுனாக்கா ஆரம்பத்துலேருந்து இதுதான் பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனிகளிடமிருந்து நேரடியாக பிரிட்டிஷ்கிட்ட அரசாங்கம் போகுது. பிரிட்டிஷ்கிட்ட போகும் பொழுது அந்த விக்டோரியா மகாராணி அவங்க ஒரு பிரகடனம் பண்ணுறாங்க. அது நவம்பர் 1, 1858 அன்னைக்கு இந்த பிரகடனத்தை அவங்க வெளியிடுறாங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, எங்கள் நம்பிக்கைகளை எங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட எவர் மீதும் திணிக்க மாட்டோம். அப்படின்னா நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, எங்களுக்கு நிறைய பழக்க வழக்கம் இருக்கும், நாங்கள் ஒரு நாட்டை ஆள வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பழக்க வழக்கங்களே உங்கள் மீது ஒருபோதும் திணிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மத நம்பிக்கை அல்லது வழக்கத்தின் காரணமாக யாருக்கும் சலுகை வழங்கப்பட மாட்டாது. அதாவது பை பெர்த்தா நான் பார்ப்பான், எனக்கு உடைக்காமலே எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். பை பெர்த்தா அவங்க நான் பிராமினு, அதனால் அவங்களுக்கு எதுவுமே போய் சேரக்கூடாது. பை பெர்த்தா நான் பிராமினு, எனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இப்படி பிறப்பின் அடிப்படையில் பழக்க வழக்கமாக நாங்கள் பாரம்பரியமாக இதை பின்பற்றுகிறோம் என்று ஏதாவது நீ தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள், யாரும் நிம்மதி இழக்க மாட்டார்கள், அனைவருக்கும் சமமான பாகுபாடு இல்லாத சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு நவம்பர் 1, 1858 கிழக்கிந்திய கம்பெனிகள்டேருந்து நேரடியாக பிரிட்டிஷோடைய கையில் போகும்போது விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பிரகடனம். இந்த பிரகடனம் வெளியிட்டோனைய
கேரளாவில் உள்ள பாப்பானுங்களுக்கெல்லாம் பின்னாடி அவங்களுக்கு ஏதோ கேஸ் ஸ்டவ்ல ஏறி உட்காந்தது மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னாக்கா இப்படி ஒரு பிரகடனம் வந்தவனையே நாடார் சமூகத்தை சேர்ந்த பெண்கள்லாம் கேரளாவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, இப்போ நம்மளுடைய ஆட்சி மாறிடுச்சு, விக்டோரியா மகாராணி தான் இப்போ நம்மளுடைய நேரடி மகாராணி. அந்த மகாராணியே என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லோரும் சமம்னு சொல்லிட்டாங்க. மதத்தின் அடிப்படையில் பாரம்பரியம் பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எதையும் நீங்கள் பின்பற்ற தேவையில்லை, அந்த சலுகை வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நாம் ஆசைப்பட்டது மாதிரி சுதந்திரமாக நம்ம சுயமரியாதையாக நாம் நினைத்த ஆடையை உடுத்தலாம் என்று மார்பை மறைக்கும் அந்த மார்க்கச்சைகளையும் மார்பக சீலைகளையும் அணிந்து கொண்டு அவங்க ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போட்டவொடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள பாப்பானுங்க சேர்ந்துக்கிட்டு பார்ப்பனர்கள் பார்ப்பனர்த்திகள் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களை கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்கள். கொடூரமான தாக்குதல். ஏன்னாக்கா இப்படி ஒரு பிரகடனம் வந்துட்டு அப்படின்னோடனே அவங்க தன்னுடைய சுயமரியாதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேரளாவில் பார்ப்பனர்கள் அங்கே ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சமஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேரளாவில் அந்த சமஸ்தானத்தில் ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது என்ன போடுறாங்கனாக்கா, அதாவது நம்பூதிரிகள் ஒரு தெருவில் நடந்து வர்றாங்க அப்படின்னாக்கா அந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் 36 அடிகள் தள்ளி தான் அவங்க நிற்கணும். இல்லைனாக்கா தீட்டுப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக 36 அடிகள் தள்ளி நிற்கணும். ஒருவேளை அவங்க நெருங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை, மறந்தாப்புல இவன் ஒரு அடி எடுத்து இந்திர வச்சா கூட, நம்பூதிரி தவறு செஞ்சு 36 அடியில் 35 அடியாக இவன் ஒரு அடி எடுத்து உள்ள வச்சா கூட தண்டனை யாருக்குனாக்கா அந்த தவறே செய்யாத நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு. இது நம்பூதிரி இந்த தெருவுகளில் வந்தாக்கா. அதுவே மேனன் வந்தானாக்கா 12 அடி தள்ளி இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க நிற்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடக்குமுறைகளாக என்ன சட்டங்களை போட்டிருக்காங்கனாக்கா, நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பொதுவெளியில் வரும் பொழுது குடைகளை கொண்டு வரக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, ஆபரணங்கள் அணியக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி அவங்க நான் போராட்டம் பண்ணுறேன், நான் ஏன் குடை எடுத்துகிட்டு வரக்கூடாது, நான் ஏன் செருப்பு போடக்கூடாது, நான் ஏன் மார்சில் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டங்களை மீறினார்கள் என்றால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அது மரண தண்டனை வரை உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இதை மீறுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக? மார்சிலை அணிவதற்கு. இப்போ அந்த சமஸ்தானத்தில் உள்ள அந்த பாப்பானுங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னா, மிலிட்ரியை உள்ளே கொண்டு வரானுங்க, இராணுவத்தை உள்ளே இருக்கிறானுங்க. மார்சிலை அணிவதற்கு அந்த பெண்கள் உரிமை கோரி மார்சிலை அணிவதற்கு எதிராக அங்கே உள்ள கேரளா பாப்பானுங்க மிலிட்ரியை உள்ளே இருக்கிறானுங்க. இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவித்த ஒரு சமூகம் தான் நாடார் சமூகம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆண்ட ஜாதி, எங்களுடைய வரலாறை நீங்கள் சொல்லாதீர்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஒரு ஆண் எங்கள் சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஆமான ஆணவ படுகொலை செய்வன்னு ஒரு நாக்குப்பூச்சி பேசிட்டு தெரியுது. பார்த்தீங்களா? ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து தெரியுது ஒரு நாக்குப்பூச்சி ஒன்று. நான் போன மீட்டிங்கில் கூட அதை பேசினேன். நீங்கள் இந்த விட்டலாச்சாரியர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பேய் ஒன்று இப்படி முடியெல்லாம் தொங்க விட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதில் கால்லாம் கொண்டு நீட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த பேய் மாதிரியே ஒருத்தன் இருப்பான். அந்த விட்டலாச்சாரியர் படத்தில் வர்ற பேய் மாதிரியே இருப்பான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூண்டில் போடும் போது நாக்குப்பூச்சி இல்லைனாக்கா மறந்தாப்பில் பக்கத்தில் இல்லைனாக்கா நாக்குப்பூச்சின்னு நினச்சி தூண்டில் மாட்டி தண்ணிக்குள்ளே போட்டுருவான். அந்த அளவுக்கு தான் இருப்பான் அவன் பார்க்குறது எக்ஸாக்டாக. அவன் யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு என்ன பேட்டி கொடுக்குறான்னா, ஆமாம் என் ஜாதியில் உள்ள பொண்ணை தாழ்த்தப்பட்ட சாதியில் உள்ள ஒரு பையன் கல்யாணம் பண்ணாக்கா நான் ஆணவ கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் மேலே எந்த வழக்கும் விழ மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. நாம் ஏதாவது பேசும்போது 1-2 வார்த்தை விட்டுட்டோம்னாக்கா எங்களுடைய மனசு புண்பட்டுருச்சுன்னு ஒட்டுக்காக கிளம்புறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையும் இழிவு செய்யும் வகையில் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு சாதிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாக்குப்பூச்சி பேசுகிறான், அந்த வீடியோ வைரல் ஆகுதுனாக்கா அப்போ அவனை கைது செய்யணுமா வேண்டாமா? ஆனால் கைது செய்யலை. அப்போ இங்கு கோவில் நுழைவிலிருந்து மார்சிலை அணிவதிலிருந்து இப்படி பல விஷயங்களில் குறிப்பிட்ட இந்த நாடார் சமூகத்தினுடைய மானம் அப்படிங்கிறத யார் காத்து நின்றானா, இதை எதிர்த்து நின்று போராடி மனு தர்மத்திற்கு எதிராக இந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக யாரெல்லாம் போராடி இந்த உரிமைகளை வாங்கி கொடுத்தார்களோ பெற்றுக் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இந்த மானத்தை காத்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள் பெரியார் திடலில் பேசும் பொழுது இந்த தகவலை பகிர்ந்தார். அது என்னக்கா, பெரியார் ஒரு முறை ஒரு நீதிபதியினுடைய பதவியேற்பு விழா, அதை முடிஞ்சு அவருக்கான பாராட்டு விழா வைக்கிறாங்க. என்னக்கா, முதல் முறையாக கவுண்டர் சமூகத்திலிருந்து ஒருவர் நீதிபதியாக ஆகியிருக்கிறார், உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகியிருக்கிறார். அவருடைய பெயர் PS பழனிசாமி கவுண்டர். அவர் தான் கவுண்டர் சமூகத்திலிருந்து முதல்
உயர்நீதிமன்ற நீதிபதி. அதற்கான ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவிற்கு பெரியாரை தலைமையேற்க கூப்பிடுறாங்க. இப்போ சேலம் பக்கத்தில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது சேலம் பக்கத்தில் ஆத்தூரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பாராட்டு விழா. அப்போ வேலூர் பக்கம், மன்னிக்கணும், வேலூர் பக்கம் நடக்குது. அப்போ பெரியார் பகிர்ந்த ஒரு சம்பவம் அது. பெரியார் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா ஒரு தடவை பெரியாரை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தலப்பாவில் தோளில் இருந்த துண்டெல்லாம் இடுப்புக்கு மாறுது பெரியாருடைய அப்பாவுக்கு. அப்புறம் உள்ளே போனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி கையை கட்டிட்டு, எனக்கு வெளியில் பெரியாருடைய அப்பா பெரும் பணக்காரர், செல்வந்தர், பெரும் வணிகர். அவரை பார்த்தாக்க எல்லாரும் மரியாதை செலுத்துகிற இடத்துல பெரியாருடைய அப்பா இருக்கார். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தோளில் இருந்த துண்டு கக்கத்துக்கு வந்துடுது. கை நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்படி வந்துடுது. அமித்ஷா பார்த்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆயிட்டாப்புல பெரியாருடைய அப்பா. பெரியார் சின்ன பையனாக இருக்கார். அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே ஒரு அவால் ஒருத்தர் வர்றாரு. இந்த அவால் வந்தவுடனே பெரியாருடைய அப்பா கேட்குறாரு, ஐயா நம்ம கேஸு நம்ம பக்கம் தீர்ப்பாயிடுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஒரு வக்கீல், ஒரு பிரபலமான வக்கீல். அதெல்லாம் தீர்ப்பாயிடும் ஓய் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம், ஒரு சொத்து கேஸு. ஐயா சொன்னது மாதிரி தீர்ப்பு ஆயிடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தொகை, வழக்குக்கான தொகையை கேட்குறாரு, கொடுக்குறாரு. அதை எண்ணி உள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி டவுட்டில் கேட்குறாரு, ஐயா தீர்ப்பு கண்டிப்பாக ஆயிடுங்களா அப்படிங்கிறாரு. யோ என்ன கவுண்டர் பையன் நினச்சியா நீ, ஆயிடும்னு சொல்கிற மாதிரி சும்மா கேட்டா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்போ என்ன கவுண்டர் பையன் நினச்சியா அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னாக்கா, அப்போ கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு குரு பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தில் முன்னும் புண்ணும் போட்டு ஆட்டிக்கிட்டு முன்னாடி விண்ட்ஷீல்டில் ஃபோட்டோ ஓட்டிக்கிட்டு போகலாம். ஆனால் பார்ப்பனர்கள் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களை என்னவாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அல்லது புத்திசாலித்தனத்தில் குறைந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். அப்போ என்ன கவுண்டர் பையன் நினைச்சா என்று சொல்லி அந்த கவுண்டர் சமூகத்தை இழிவாக பேசுகிற இடத்துல தான் கவுண்டர் சமூகத்தை பார்ப்பனர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பெரியார் பதிவு பண்றாரு. ஆனால் இன்னைக்கு அதே கவுண்டர் சமூகத்தில் ஒருவர் PS பழனிசாமி கவுண்டர் என்கிற நபர் நீ நீதிபதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை அங்கே பகிர்றாரு. அந்த பெரியாருடைய அப்பா போன அந்த அட்வொகேட் இருக்காருல்ல, அவர் யார் தெரியுங்களா? இந்த சம்பவம் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சம்பவம் என்னன்னாக்கா, இப்போ இவர் பழனிசாமி கவுண்டர் இன்னைக்கு நீதிபதி ஆயிட்டாரு. ஆனால் அந்த பெரியார் போனார் இல்லைங்களா வக்கீல், அவருடைய பேர் விஜயராகவ ஆச்சாரியார். அந்த விஜயராகவ ஆச்சாரியார் செத்து போயிட்டாரு. ஒருவேளை இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அந்த விஜயராகவ ஆச்சாரியார் இந்த பழனிசாமி கவுண்டரை பார்த்து மை லார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்று பெரியார் பதிவு செய்தார். இந்த விஜயராகவ ஆச்சாரியார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். இந்த விஜயராகவ ஆச்சாரியார் யாருன்னா, அது நம்ம பாபர் மசூதி இடிப்பு கேள்வி விட்டுருப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குங்க, அப்புறம் அங்கே நடந்திருக்குங்க, குஜராத்தில் மசூதி இடிப்பு நடந்திருக்குங்க, இதில் மகாராஷ்டிரா நடந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதற்கெல்லாம் முன்னோடி, பாபர் மசூதிக்கெல்லாம் இடிப்புக்கெல்லாம் ரொம்ப முன்னோடியாக தமிழ்நாட்டில் தான் முதல் மசூதி இடிப்பு நடைபெற்றது. 1822 ஆமாம் 1822 சேலம் பக்கத்தில் செவ்வாய்ப்பேட்டை அங்கே உள்ள ஒரு மசூதியை, அந்த மசூதி தான் எனக்கு தெரிஞ்சு முதல் மசூதி இடிப்பு. அந்த முதல் மசூதி அதே மாதிரி தான், அந்த மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்கு, சிவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி அதே காரணத்தை, அதே பொய்யான காரணத்தை சொல்லி அந்த மசூதியை இடித்தவர் அந்த விஜயராகவ ஆச்சாரியார். அந்த விஜயராகவ ஆச்சாரியார் தான் காங்கிரஸ் கமிட்டியில் முக்கிய பொறுப்புலாம் இருந்தவர். ஸோ இப்போ நம்ம கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஒரு பையனை லவ் பண்ணாக்கா எங்களுடைய மானம் பறி போய்விட்டது, நாங்கள் ஆணவ படுகொலை செய்வோம், நாங்கள் ரீல்ஸ் போடுவோம், அருவா வச்சுக்கிட்டு சுற்றுவோம் அப்படின்னா, பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா, உன்னையும் சூத்திரர் என்று தான் சொல்கிறார்கள். என்னையா கவுண்டர் பையன் நினைச்சுக்கிறா என்கிற இடத்துல தான் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களையே பார்ப்பனர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ எதில் மானம் போச்சு உனக்கு? என்னை கவுண்டர் பையன் நினைச்சான்னு சொல்ற இடத்துல உன்னுடைய மானம் போச்சா, இல்லை வேற தன்னுடைய சக சகோதரன் அல்லது தன்னுடைய ஒரே தெருவில் ஒரே ஊரில் வாழ்கிற இன்னொருத்தவன் தன்னுடைய அக்காவோ தங்காச்சியோ காதலிக்கிறான் அப்படிங்கிறது உன்னுடைய மானம் போயிருச்சா? இல்லை எது மானம் போயிருச்சு? மகாத்மா காந்தியடிகள் சங்கராச்சாரியரை சந்திக்க போகிறாரு. அவர் ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறாரு. சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது சங்கராச்சாரியர் சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும் பொழுது சம்பவம் நடந்தது 15/10/1927 நடக்குது. எது சம்பந்தமாக சந்திக்க போறாருனாக்கா, கோவில் நுழைவு சம்பந்தமாக மகாத்மா காந்தியிடம் பேசலாம்,
அவரிடம் பேசி சங்கராச்சாரியர்கிட்ட பேசி அனுமதி வாங்கலாம். அந்த கோயிலுடைய போராட்டம் அப்படிங்கிறது இந்த தென்னிந்தியாவில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரியார் போன்றவர்கள்லாம் இன்னும் பல அமைப்பை சார்ந்தவர்கள் கோவிலுடைய போராட்டம் செஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க. அதனால் இந்த கோவிலுடைய போராட்டத்தை பற்றி சங்கராச்சாரியர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சங்கராச்சாரியர்கிட்ட பேச போகும்பொழுது யார்? மகாத்மா காந்தி, இந்தியாவே போற்றக்கூடிய மகாத்மா காந்தி. அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. போகும்பொழுது சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாருனாக்கா பின்னாடி உள்ள மாட்டுக்கொட்டாய்க்கு வரவழைச்சு அங்கே தான் அவர் சந்திக்கிறார். மகாத்மா காந்திக்கே அதுதான் இங்கே நிலைமை. ஸோ இங்கே எது நம்மளுடைய மானம் காக்கப்பட வேண்டும்னாக்கா, இப்போ மகாத்மா காந்தியை மாட்டுக்கொட்டாயில் ஒத்தி சந்திக்கும் பொழுது நமக்கு மானம் போகலையா? இப்போ யாரால் இந்த மானம் போச்சு? அப்போ நீ ஆண்ட பரம்பரைன்னு பேசுகிற, ஆனால் பாப்பா அவன் என்ன சொல்கிறான்னாக்கா கவுண்ட பையன் நினச்சான்னு தான் சொல்கிறான். அதே மாதிரி நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவன் என்னுடைய பெண்ணை காதலித்து விட்டான், என்னுடைய மானம் போச்சுன்னு சொல்கிறான். ஆனால் பாப்பா என்ன சொல்கிறான்னாக்கா நீ கீழ் சாதி, நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். இப்போ எந்த இடத்துல உனக்கு மானம் போச்சு? இதே மாதிரி நம்ம சேரன் மாதேவி குருகுல போராட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சேரன் மாதேவி குருகுல போராட்டத்தில் அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பின்னாளில் முதலமைச்சர் ஆகிறாரு. அவருடைய பையன் அந்த சேரன் மாதேவி குருகுலத்தில் படிக்க போகிறாரு. குருகுலத்தில் படிக்க போகும்பொழுது அங்கே அவருக்கு நடத்தப்படுற ஒரு தீண்டாமை, அங்கே பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் படிக்கிறாங்க, நான் பிராமணன் படிக்கிறாங்க. அப்போ ஒரு பின்னாளில் முதலமைச்சர் ஆகிறார் என்றால் அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியினுடைய செல்வாக்கு எந்த அளவுல சமூகத்தில் இருந்திருக்கும். அவருடைய பையனுக்கே உள்ள என்ன நடந்திருக்குனாக்கா, உள்ள சாப்பிட்ற இடத்துல தனித்தனியாக இப்போ ஐஐடியில் நடக்குது. நம்ம ஏதோ அப்போ நடந்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது இப்போ உள்ள மெட்ராஸ் ஐஐடியிலேருந்து இந்தியா முழுக்க உள்ள எல்லா ஐஐடிலையும் இதுதான் நடக்குது. அப்போ சாப்பிட்ற இடத்துல தீண்டாமை, தனித்தனியான சாப்பாடு, பார்ப்பனர்களுக்கு தனி சாப்பாடு, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தனி சாப்பாடு, பார்ப்பனர்களுக்கு வடபாயசத்தோட சாப்பாடு, பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு பழைய சோறு சாப்பாடு. இப்போ லீவுக்கு வீட்டுக்கு போகிறான், போயிட்டு தன்னுடைய அப்பாவான ஓமந்தூரார்கிட்ட சொல்கிறாப்புல இந்த மாதிரி பள்ளியில் எனக்கு இந்த கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னது. அது பெரியார்கிட்ட கொண்டு போகிறாங்க. பெரியார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த விஷயத்தை தீர்மானமாக கொண்டு போகிறாரு. தீர்மானமாக கொண்டு போய் அப்போ வரதராஜ நாயுடுவும் பெரியாரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் உள்ளெடுக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸில் இவங்க 2 பேர் 3 பேரை தவிர்த்து பாக்கி எல்லாமே பார்ப்பான் தான், ஐயங்கார் தான் உள்ளே உட்காந்துருக்கானுங்க. அப்போ இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு போகும்பொழுது யாருமே இதற்கு துணை வரவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த ஓமந்தூராருடைய பையனுக்கு நடந்த தீண்டாமை என்பது சரிதான்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த வாவேசு அவர் தான் அந்த குருகுலத்தை நடத்துகிறாப்புல. அந்த குருகுலம் கட்டப்படும் பொழுது காங்கிரஸ் கமிட்டிலேருந்து 10,000 ரூபா வேணும்னு சொல்லி கேட்குறாரு. பெரியார் சரின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நீங்கள் கட்டும் பொழுது என்ன உள்ள நடக்கும், என்ன ரூல்ஸ் படி நடப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு எழுதி கொடுத்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு 10,000 வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்கல. அதனால் பெரியாரும் காசு கொடுக்கல. பெரியார் இல்லாத பொழுது வேற ஒரு பாப்பா உட்காந்துருக்கான், அங்கே போய் ஒரு 5,000 பில்லை போட்டு தனியாக வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த 5,000 ரூபா வாங்க வரான். இப்போ பெரியார் சொல்கிறாரு, அந்த 5,000 ரூபாயே எனக்கு தெரியாமல் நீ ஆட்டையை போட்டு போனேன், இதுக்கு மேலே உனக்கு ஒரு 5,000 ரூபா வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாவேசு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த குருகுலக்கல் பள்ளி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க திரள் நிதியை போட்டு ஆட்டையை போட்டிருக்காப்புல. இந்த திரள் நிதிங்கிறது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்து இருக்கு. வாவேசு அப்போ உலகம் முழுக்க திரள் நிதியை போட்டு ஆட்டையை போட்டிருக்கா. அப்படி அப்போ இந்த குருகுலத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி வெளியில் பேசுகிறாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரான மகாத்மா காந்திக்கு இங்கே உள்ள வரதராஜ நாயுடு ஒரு லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி நடக்குது, இதை நீங்கள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. இந்த தீர்மானத்துக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பார்ப்பனர்கள் சேர்ந்து காந்திக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த தீண்டாமைன்னு சொல்கிறாங்க, இந்த ஜாதிய அடுக்குமுறை, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செஞ்சாக்க இந்து மதமே இருக்காது. அப்போ இந்த தீண்டாமை இருந்தால் தான் சமூகம் சரியாக செயல்படும். அதனால் இந்த தீண்டாமையின் மீது சட்டமோ அல்லது காங்கிரஸ் கமிட்டியோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சட்டப்படி நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த பார்ப்பனர்கள் கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு ஓமந்தூரார் பின்னாளில் சிஎம் ஆகக்கூடிய லெவலில் ஒரு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவருடைய பையனுக்கும் இதுதான் நடந்தது. அப்போ நம்மளுடைய மானம் எங்கே பறிப்போச்சு? யாருக்கிட்ட பறிப்போச்சு? எங்கேயோ ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இந்த இடைநிலை சமூகத்திட்ட உள்ள மானத்தை யாராவது பறிச்சுட்டு போகிறாங்களா? இல்லையே. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மானத்தை பறிப்பது யார் என்றால் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த மானத்தை பறிக்கிறார்கள். ஏன்னாக்கா பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த ஜாதி, அதனால் நீ கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த ஜாதி, அதனால் நான் உன் ஜாதியை சொல்லி இழிவாக ஆமா கவுண்டர் பயலா என்று நான் திட்டுவேன்.
பிறப்பின் அடிப்படையில் நீ ரெட்டியார் ஜாதி, அதனால உன் பிள்ளைய தனியாக வச்சு தீண்டாமையை கடைபிடிப்பேன். பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த சாதி நீ செருப்படக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதி நீ தெருவுக்குள்ள வரக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் இந்த சாதி நீ துண்ட தோல்ல போடக்கூடாது என்று சொல்லி 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 இந்த இந்து மதத்தின் பெயரை கொண்டு பிறப்பின் அடிப்படையில் என்னுடைய மானத்தை நீ வாங்குவாய் என்றால், எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய என்னுடைய மானத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒருவேளை வெளிப்படுத்தின என்றால் அந்த மானத்திற்கு நீ அவமானம் செய்வாய் என்றால் என்ன ஹெச் ராஜாவுக்கு இந்த மதத்தில் நான் இருக்கணும்னு நான் கேட்குறேன். நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நான் மானத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து இந்த சாதி என்பதனால் நான் கொடுமைப்படுத்துவேன், உன்னுடைய மானத்தை வாங்குவேன்னாக்கா நான் மானத்தோடு வாழ ஆசைப்படுறேன். அதனால் பிறப்பின் அடிப்படையில் நான் இந்த சாதி என்பதனாலேயே இந்த மதத்தில் எனக்கு மானம் இருக்காதுனாக்கா என்னுடைய மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய மானத்தை காக்கிற ஒரு இடத்துக்கு நான் நகர்ந்துக்கிறேன். நான் என்ன சீமானுக்கு இந்த மதத்துக்குள்ளே இருக்கணும்? அப்போ எவ்வளவு பணம் படைத்தவனாக இருந்தாலும் நான் இந்த மாநிலத்துக்கு சிஎம்மாகவே ஆனாலும் என்னுடைய பிள்ளைக்கு தீண்டாமை நீ செய்வ இந்த மதத்தின் பெயரை கொண்டு என்னுடைய சாதியின் பெயரை கொண்டினாக்கா நான் இந்த மதத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ என்னுடைய மானத்தை காக்க நான் எங்கு செல்ல வேண்டுமோ நான் அங்கு போய்க்கிறேன். அதனால் இது போன்று தமிழ்நாட்டுக்குள் நடந்த பார்ப்பனர் அல்லாத நம்முடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நடந்த பல அவமானங்களுக்கு காரணமாக இருந்த அந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக நம்முடைய மானத்தை காத்த தந்தை பெரியார் அவர்களை நினைவு கூர்ந்து நம்முடைய மானத்தை காக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து சுயமரியாதையை காக்க வேண்டும் என்றால் திராவிடத்தை நாம் காக்க வேண்டும், பெரியாரை நாம் காக்க வேண்டும். பெரியாரியலை இந்த தமிழ்நாட்டிற்குள் பேசுகிற ஒவ்வொரு தலைவரையும் நாம் காக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு அளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.